உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு 3 முக்கியமான விடயங்கள் பற்றி நம்ம ஆலோசிக்க போகிறோம், பேச போகிறோம், விவரங்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு 3 முக்கியமான விடயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று, அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முதன்முறையாக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அவருக்கான சவப்பெட்டி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். இன்னொரு புறம் ஹமாஸ், ரொம்ப நாள் ஆச்சுல காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பற்றி பேசி, ஹமாஸ் தரைக்கு அடியில், பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு சுரங்கங்கள் தோண்டியிருக்காங்க. அந்த சுரங்கங்களை பூரம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை மூடுவதற்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், என்னென்ன பிளான் பண்ணிலாம் அதை மூடியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். மூன்றாவது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மறுபடியும் போர் மூலப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்தில் இதற்கான பிளான், ஒரு பெரிய அஜெண்டா ஒன்று அமெரிக்காவினுடைய அதிபர்கிட்ட, அமெரிக்காவினுடைய போர் தளபதியாக இருக்கக்கூடிய ஹெக்டேட் அவர்கள் சொல்லியிருக்காருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ரெண்டையும் பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு நம்ம வரப்போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஹிந்த் அல் அப்பாசி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி. எதுக்கு பிரசாத் இவங்களை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், விஷயம் இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும்தான் ஏதோ ஊழல், லஞ்சம், லாவண்யம் இருக்குன்னெலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி மிடில் ஈஸ்ட்லேயும் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஈரானுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஈராக் அப்படிங்கிற நாட்டில் தான் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு லேடி, அவங்க தன்னுடைய உள்ளாடைகளை கூட தங்கமாக மாற்றி வச்சுருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, சொன்னோம் அப்படின்னா தலை சுற்றும். 27 கிலோ தூய தங்கம், அதை வச்சு இன்னர்வியர், அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராவே தங்கத்திலே செஞ்சுருக்காங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதே மாதிரி பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடை, ரைட்டா, இப்போ பசங்க அண்டர்வியர் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரியான அதுவே தங்கத்திலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காங்க. உலகம் முழுவதும் பிரச்சனை இருக்குங்க. அதாவது லஞ்சம், லாவண்யம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏதோ ஒரு நாட்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மை. அங்கங்கே திருடர்களும் சரி, மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்களும் சரி, வசதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களும் சரி, அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அதை அவங்க அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? அதற்கு இந்த பெண்ணும் விதிவிலக்கல்ல. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது இப்போ பலப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. G7 மாநாடு இருக்குல்ல, அதில் MBS கலந்துக்கல அப்படிங்கிற தகவல். யார்? முகமது பின் சல்மான் இருக்கார்ல, சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர், அவர் கலந்துக்கல அப்படிங்கிறாங்க. இது ஒரு மேஜரான ஒரு ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படுது. பதிலுக்கு ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்த MBS பண்ணிட்டாருன்னா, ட்ரம்ப் ஏதாவது ஒரு விஷயம் சவுதி அரேபியாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்கல்ல, அந்த வகையில் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அந்த திட்டத்தை முழுமையாக சவுதி அரேபியாவில் செயல்படுத்தாமல் விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய பிளான். அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே மறுபடியும் திரும்பி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம்.
ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமும் மாறி போய் நிற்கிது. சவுதி அரேபியாவுக்கு தனக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இப்போ அமெரிக்கா விலக்கிக்கொள்கிறது அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டை கட் பண்ணுது. அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இதில் 2 இந்தியர்கள், ஒரு ஆளுநர், ஒரு இஸ்லாமிய சகோதரரோடு சேர்த்து ஒரு இந்து நபரும் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்திய அரசை வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அலி கமினி அவர்களுடைய உடல் சிதறிய பாகங்கள் அது இன்னும் காட்சிப்படுத்தப்படலை. அதே நேரத்தில் அதை காட்சிப்படுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் அவருடைய சவப்பெட்டி வைக்கக்கூடிய இடம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் அந்த காட்சி இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய சவப்பெட்டி பார்க்கலாம். 2வது, ஒரு 5 நாட்கள் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி அதில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ரிலேட்டடான விஷயங்களை அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போதிப்பாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கமினி அவர்களுடைய முக்கிய ஆலோசகர் உங்களுக்கே தெரியும், சுலைமானி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக இயங்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியாயிருக்கு. தெற்கு காசா பகுதியில் ஒரு முக்கியமான சம்பவத்தை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செஞ்சுருக்காங்க. ஹமாஸ் வந்து நிலத்துக்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு சுரங்கங்கள் தோண்டியிருந்தாங்க. இந்த சுரங்கங்களுக்குள்ளே தான் ஹமாஸ் படையினர் முழுவதுமாக அவங்களுடைய இந்த பிணை கைதிகள் இருக்காங்கல்ல அவங்கள பூரா அடைச்சிருந்தாங்க. சேட்டலைட் மூலியமாக கூட ஹமாஸினுடைய சுரங்கங்களை படம் பிடிக்கவே முடியல. இப்படிப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை ஹமாஸ் கையாண்டு தான் அந்த சுரங்கங்களை அமைச்சிருக்காங்க. அது ஒரு புறம் எகிப்து வரைக்கும் போகுது, இன்னொரு புறம் இஸ்ரேல் வரைக்கும் போகுது. ஸோ காசாவினுடைய மிக முக்கியமான இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய மொத்த சரௌண்டிங்கே அவ்வளோதான், நிலப்பரப்பே. அப்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து அவங்க ரோடு போடுற மாதிரி சுரங்கங்கள் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சுரங்கங்களை மூடக்கூடிய வேலையை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடிஎஃப் படை செஞ்சுருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30,000 பொறியாளர்களை வச்சு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? அதில் சிமெண்ட்டு வந்து போட்டு ஃபுல்லாக நிரப்புறாங்க. இந்த சிமெண்ட்டு போட்டு ஃபுல்லாக வந்து சுரங்கத்துக்குள்ளே என்ன பண்ணுறது, சிமெண்ட்டு கரைசல் இருக்குல்ல அதை அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க. அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன ஆகணும், கெட்டியாயிடும். அதற்கு பிறகு நீங்கள் அதை உடைக்க முடியாது, புரியுதா? ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து சுரங்கம் தோன்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கட்டடம் மாதிரி ஆகிடும். அது பூமிக்கு அடியில் ஒரு கட்டடம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் கரைசலாக பூசப்பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த பாதை அடைக்கப்பட்டுரும். ஸோ இப்படி ஒரு பெரிய பிளானை வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செஞ்சு இப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போது ஹமாஸ் படை இஸ்ரேலை வந்து எதிர்க்கிறதுக்கு இப்போது இல்லை, அவங்க போர் நிறுத்தம்ங்கிற அடிப்படையில் அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. இப்போ கூட காசாவினுடைய பகுதியில் 150 புதிய திருமணங்கள் நடந்திருக்கு. பெண்களும் ஆண்களும் வந்து ஒன்றாக சேர்ந்து அதை ரொம்ப பெரிய அளவில் குதூகலமாக கொண்டாடியிருக்காங்க. 150 புதிய குடும்பங்களிலிருந்து அடுத்து காசாவுக்கு தேவையான அந்த புதியதொரு மக்கள் கூட்டம், புதியதொரு குழந்தைகள் இன்னும் சில 10 மாதங்களுக்கு பிறகு உற்பத்தியாக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருத்த இலக்கு. ஏன்னா இங்கே மக்கள் தான் செல்வம். ஒரு நாட்டினுடைய உண்மையான செல்வம் எது அப்படின்னு கேட்டால் மக்கள் செல்வம் தான். அப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பி அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய வரலாறுகளை ஊட்டுவதற்கு காசா மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அதுதான் அடுத்த கட்ட ப்ராஜெக்டாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஜேடி வான்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, இப்போது இந்த எரிபொருள் பற்றாக்குறை இதெல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. எல்லா நாடுகளுக்கும் எல்லா எரிபொருளும் போகக்கூடிய வாய்ப்பை இப்போ உருவாக்கியாச்சு. 2வது, ஈரானுக்கும் பொருளாதார தடையிலிருந்து விலக்கு கொடுத்தோம். இதில் ஈரான் அதிகமான அளவில் சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அதிகமான அளவில் எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறது வெனிசுலாவிலிருந்து ஈரானில் இருந்தும் கொண்டு வந்து நிரப்பிட்டோம். எரிபொருள் பற்றாக்குறைங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவிலேயே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து முடித்ததற்கு பிறகு ஈரானையை சும்மா விடணும், ஈரான் மீது மறுபடியும் போர் தொடுக்கலாம் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு புறம். இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா,
அடுத்த 2 நாட்களில் ஒரு பெரிய போருக்கு அமெரிக்கா தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் ஒரு பெரிய வாருக்கு அமெரிக்கா வந்து ஈரானை தூண்டும், இஸ்ரேல் மூலியமாக முதல் கட்டமாக அட்டாக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய பெரிய ஒரு பிளான். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்ரேல் 3வது முறையாக ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இதுவும் ரொம்ப கவனிக்கத்தகுந்தது. அப்போது நீங்கள் ஜெடி வான்ஸ் பேசினது, ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசினதாக, இல்லை ஹெக்டேத் அவர்கள்ட்ட அவர் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்காரு அப்படிங்கிறது தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இப்போ கட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, இதை 3ஐயும் முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 48 ஹவர்ஸுங்கிறத நம்ம ஏன் மையப்படுத்துகிறோங்கிறது புரியும். அல் அராபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல், அவங்க ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய $3 பில்லியன் அளவிற்கான சொத்துக்களை முதற்கட்டமாக விடுவிப்பது தொடர்பான ஆலோசனைகளையும் அமெரிக்கா இறங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் சேதத்தை ஈரானுக்கு ஏற்படுத்திட்டோம். அவங்க ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நிற்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை நம்ம சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படின்னு இருந்தாலும் உலக நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போது போருக்கான இழப்பீடு ஈரானுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கண் துடைப்பு நாடகத்தை அமெரிக்கா நடத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் கத்தார்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஈரானுக்கு கொடுக்குறதா பிளான். இப்போ எப்படி யுஏஇ வந்து பாகிஸ்தானுக்கு கூட கடன் உதவி கொடுத்து வேலையை செஞ்சாங்க, சரியா? அதே மாதிரியான வேலைகளை தான் இப்போது என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஈரானை மறுபடியும் கைக்குள்ளே போடுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இதில் ஈரான் சக்சீட் ஆகி அடுத்த கட்டமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தொடருமா, இல்லை அமெரிக்காவினுடைய வஞ்சக எண்ணம் அடுத்த 48 மணி நேரத்தில் நிறைவேறப் போகுதா தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.